மார்ஸ் மீடியா நேயர்களுக்கும் அன்பர்களுக்கும் இந்த நாள் இனிய நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கின்றோம். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அன்பான மேஷராசி நேயர்களே வணக்கம். இந்த 2026 ஏப்ரல் மாச ராசி பலன்கள் வீடியோவில் சந்திக்கிறதுல எனக்கு ஒரு பெரிய சந்தோஷம். எப்பவும் சுறுசுறுப்பா எதையும் முட்டி மோதி சாதிக்கணும்னு நினைக்கிற செவ்வாய் பகவானோட ஆதிக்கம் கொண்டவங்க நீங்க. இந்த ஏப்ரல் மாசம் திருக்கணித பஞ்சாங்கப்படி உங்களுக்கு ரொம்பவே ஒரு சவாலான, அதே சமயம் நிறைய பாடங்களை கற்றுக் கொடுக்க போற மாசமா இருக்க போகுது. ஏன்னா உங்க ராசிக்கு 12ஆம் இடமான விரயஸ்தானத்துல சூரியன், செவ்வாய், சனின்னு 3 பெரிய கிரகங்கள் ஒன்னா சேர்ந்து உட்கார்ந்துருக்காங்க. மாசத்தோட பிற்பகுதியில கிரகங்களோட நிலையில கொஞ்சம் மாற்றங்கள் வருது. உங்க ராசிநாதன் செவ்வாய் விரயஸ்தானத்துல தொடர்ந்து இருந்தாலும் மற்ற கிரகங்கள் உங்களுக்கு என்ன மாதிரியான பலன்களை தரப்போகுதுன்னு நாம இப்போ ரொம்ப தெளிவா ஒவ்வொரு கிரகமா பிரிச்சு பார்க்க போறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க, அப்பதான் உங்களுக்கு முழுமையான பலன்கள் என்னன்னு புரியும். சூரிய பகவான் இந்த மாசத்தோட முதல் பாதியில உங்க ராசிக்கு 12ஆம் இடமான மீன ராசியில உட்கார்ந்திருக்காரு. 12ஆம் இடத்து சூரியன் அப்படிங்கிறது உங்களுக்கு தேவையில்லாத அலைச்சல்களையும் தூக்கமின்மையையும் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாகும். அரசாங்க விஷயங்கள்ல நீங்க ரொம்ப கவனமா இருக்கணும். ஏன்னா டாக்ஸ், ஃபைன், அபராதம்னு தேவையில்லாத செலவுகள் வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. ஆனா மாசத்தோட பிற்பகுதியில, அதாவது ஏப்ரல் 15ஆம் தேதிக்கு மேல சூரியன் உங்க ராசிக்கே வந்து உச்சமடைய போறாரு. இது உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ராஜயோகத்தை தரப்போகுது. இத்தனை நாளா இருந்த சோர்வெல்லாம் நீங்கி உங்க முகத்துல ஒரு பெரிய தேஜஸ் உண்டாகும். அரசாங்க வேலையில இருக்கிறவங்களுக்கு ஒரு பெரிய ப்ரொமோஷன் தேடி வரும். உங்க கௌரவம், அந்தஸ்து எல்லாமே இந்த மாச பிற்பகுதியில 4 பேர் மதிக்கிற அளவுக்கு உயரும். இருந்தாலும் உங்க ராசியில சூரியன் உச்சம் பெறறதுனால உடம்புல உஷ்ணம் அதிகமாகும். முடிஞ்ச வரைக்கும் நிறைய தண்ணி குடிங்க, கோபத்தை கொஞ்சம் குறைச்சிக்க பழகுங்க. குரு பகவான் இந்த மாசம் முழுசும் உங்க ராசிக்கு 3ஆம் இடமான மிதுன ராசியில சஞ்சாரம் பண்றாரு. 3ஆம் இடத்து குரு உங்களை நிறைய பயணங்கள் செய்ய வைப்பாரு. குறிப்பா ஆன்மீக பயணங்கள் போறதுக்கான வாய்ப்புகள் நிறைய தேடி வரும். உங்க இளைய சகோதரர்கள் வழியில சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் வந்தாலும் அவங்களால உங்களுக்கு ஒரு மறைமுகமான ஆதாயம் கண்டிப்பா கிடைக்கும். குருவோட பார்வை உங்க ராசிக்கு 7, 9 மற்றும் 11ஆம் இடங்கள்ல விழுகிறது உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய பாதுகாப்பு அரணா செயல்பட போகுது. 7ஆம் இடத்த குரு பார்க்கறதுனால கல்யாணமாகாதவங்களுக்கு நல்ல வரன் அமையும். கணவன் மனைவிக்குள்ள இருந்த சின்ன சின்ன சண்டைகள் எல்லாம் நீங்கி குடும்பத்துல ஒரு பெரிய சந்தோஷம் குடிகொள்ளும். 9ஆம் இடத்த பார்க்கறதுனால பாக்கியங்கள் பெருகும். அப்பாவோட வழியில இருந்து ஒரு பெரிய உதவி உங்களுக்கு கிடைக்கும். 11ஆம் இடத்த பார்க்கறதுனால உங்க தொட்டதெல்லாம் துலங்கும். பண வரவுக்கு எந்த குறையும் இருக்காது. நீங்க எடுக்கிற முயற்சிகள் எல்லாமே உங்களுக்கு வெற்றியை தேடி தரும். உங்க ராசிநாதனான செவ்வாய் பகவான் இந்த மாசம் முழுசும் உங்க ராசிக்கு 12ஆம் இடமான மீன ராசியில மறைஞ்சிருக்காரு. ராசிநாதன் விரயஸ்தானத்துல இருக்கிறதுனால எந்த ஒரு காரியத்தையும் எடுத்த உடனே முடிச்சிட முடியாது, கொஞ்சம் இழுபறியாதான் இருக்கும். அதோட செவ்வாய் அங்க சனி பகவானோட சேர்ந்து இருக்கிறதுனால உங்களுக்கு ஒரு பக்கம் அசுர வேகமும் இன்னொரு பக்கம் ஒரு விதமான விரக்தியும் மாத்தி மாத்தி வரும். வண்டி வாகனங்கள்ல போகும்போது ரொம்ப நிதானமா போகணும். ரொம்ப வேகமா போறத தவிர்த்திடுங்க. குறிப்பா இரவு நேர பயணங்களை முடிஞ்ச வரைக்கும் தவிர்ப்பது நல்லது. செவ்வாய் 12ல இருக்கிறது ஒரு வகையில சுப விரயங்களைத்தான் கொடுக்கும். அதாவது நீங்க சேமிச்சு வச்ச பணத்தை எடுத்து ஒரு நிலம் வாங்குறதோ இல்ல வீடு கட்டுறதோ மாதிரியான நல்ல விஷயங்களுக்கு தான் செலவு பண்ணுவீங்க. தேவையில்லாத வாக்குவாதங்களை தவிர்த்துட்டு அமைதியா இருந்தாலே இந்த செவ்வாய் பகவான் உங்களுக்கு பெரிய பாதிப்புகள் எதையும் தராம உங்களை பத்திரமா காப்பாத்துவாரு. பொறுமைதான் உங்களுக்கு இப்போ ரொம்ப முக்கியம். சுக்கிர பகவான் இந்த மாசத்தோட ஆரம்பத்துல உங்க ராசியிலேயே, அதாவது மேஷ ராசியில உட்கார்ந்திருக்காரு. உங்க ராசியில சுக்கிரன் இருக்கிறது உங்களுக்கு ஒரு பெரிய கவர்ச்சியையும் வசீகரத்தையும் கொடுக்கும். உங்களை நீங்களே ரொம்ப அழகா பராமரிச்சுப்பீங்க. ஆடை ஆபரணங்கள் வாங்குறதுல ரொம்ப ஆர்வம் காட்டுவீங்க. குறிப்பா பெண்களுக்கு இந்த நேரம் நகை நட்டுகள் வாங்குற யோகம் ரொம்பவே பிரகாசமா இருக்கு. மாசத்தோட பிற்பகுதியில சுக்கிரன் உங்க ராசிக்கு 2ஆம் இடமான ரிஷப ராசிக்கு ஆட்சி பெற்று மாறுறாரு. இது ரொம்பவே சிறப்பான ஒரு அமைப்பு. ஏன்னா தனஸ்தானத்துல சுக்கிரன் ஆட்சி பெறறதுனால பணமழை கொட்ட போகுதுன்னே சொல்லலாம். குடும்பத்துல ஒரு குதூகலமான சூழ்நிலை நிலவும். நீங்க பேசுற பேச்சுக்கு உங்க குடும்பத்துல எல்லாரும் பெரிய மதிப்பு கொடுப்பாங்க. காதலிப்பவர்களுக்கு இந்த மாசம் ரொம்பவே சந்தோஷமான ஒரு மாசமா அமைய போகுது. கலைத்துறையில இருக்கிறவங்களுக்கு புதிய வாய்ப்புகள் தேடி வரும். உங்க வாழ்க்கை தரம் இந்த மாசத்துல ஒரு படி மேல உயரும். புதன் பகவான் இந்த மாசத்தோட ஆரம்பத்துல உங்க ராசிக்கு 2ஆம் இடமான ரிஷப ராசியில சஞ்சாரம் பண்றாரு. 2ஆம் இடத்து புதன் உங்க புத்திசாலித்தனத்தை ரொம்ப அருமையா வெளிப்படுத்த வைப்பாரு. உங்க பேச்சுல ஒரு சாதுரியம் இருக்கும். எல்லாரையும் உங்க பேச்சாலேயே வளைச்சு போடுவீங்க.
வியாபாரத்துல இருக்கிறவங்களுக்கு கஸ்டமர்களை எப்படி கவர் பண்ணணும்னு ரொம்ப நல்லாவே தெரியும். அதனால தொழில்ல ஒரு பெரிய லாபத்தை நீங்க ஈட்டுவீங்க. மாசத்தோட பிற்பகுதியில புதன் உங்க ராசிக்கு 3ஆம் இடமான மிதுன ராசிக்கு மாறுறாரு. 3ஆம் இடத்துக்கு புதன் வரதுனால தகவல் தொடர்பு சாதனங்கள் மூலமா, அதாவது ஒரு ஃபோன் கால் மூலமாவோ இல்ல இமெயில் மூலமாவோ உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய சந்தோஷமான செய்தி வந்து சேரும். மாணவர்கள் படிப்புல ரொம்ப நல்ல முன்னேற்றத்தை காட்டுவாங்க. கம்ப்யூட்டர் சாஃப்ட்வேர் துறையில வேலை பார்க்குறவங்களுக்கு புது ப்ராஜெக்ட்ஸ் கைக்கு வரும். ஆவணங்கள்ல கையெழுத்து போடும்போது மட்டும் ஒரு முறைக்கு 2 முறை நல்லா படிச்சு பார்த்துட்டு கையெழுத்து போடுறது உங்களுக்கு எப்பவுமே நல்லது. சனி பகவான் இந்த மாசம் முழுசும் உங்க ராசிக்கு 12ஆம் இடமான மீன ராசியில சஞ்சாரம் பண்றாரு. மேஷ ராசிக்கு இது 7.5 சனியோட ஆரம்ப கட்டமான விரயச்சனி காலம் அப்படிங்கறத நீங்க மனசுல வச்சுக்கணும். சனி பகவான் 12ஆம் இடத்துல இருக்கிறதுனால தூக்கமின்மை, தேவையற்ற அலைச்சல் கொஞ்சம் இருக்கத்தான் செய்யும். எப்போ பார்த்தாலும் ஒரு விதமான சோம்பேறித்தனம் உங்களை வந்து ஒட்டிக்கும். பணம் பல வழிகளில் வந்தாலும் அது எப்படி செலவாகுதுன்னு உங்களுக்கே தெரியாது. அதனால வரவு செலவு கணக்குகளை ரொம்ப சரியா மெயின்டைன் பண்ணுங்க. வேலை பார்க்குற இடத்துல மற்றவங்க வேலையையும் சேர்த்து நீங்க செய்ய வேண்டிய ஒரு கட்டாயம் வரும். உழைப்புக்கு ஏத்த ஊதியம் கிடைக்கிறதுல கொஞ்சம் தாமதமாகலாம். யாரையும் உடனே நம்பி பெரிய தொகையை கடனா கொடுக்காதீங்க. யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போடாதீங்க. சனி பகவான் உங்களுக்கு வாழ்க்கையோட யதார்த்தத்தை கத்துக் கொடுக்க வந்திருக்காரு. அதனால பொறுமையா அவர் சொல்ற பாடங்களை கத்துக்கிட்டா அவர் உங்களை பெரிய ஆளா ஆக்கி அழகு பார்ப்பாரு. ராகு பகவான் இந்த மாசம் முழுசும் உங்க ராசிக்கு 11ஆம் இடமான கும்ப ராசியில உட்கார்ந்துருக்காரு. 11ஆம் இடத்து ராகு அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ராஜயோகத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பாகும். தொட்டதெல்லாம் பொன்னாகும்னு சொல்லுவாங்களே, அது மாதிரி உங்க ஆசைகள் எல்லாமே இந்த மாசம் நிறைவேறதுக்கான வாய்ப்புகள் பிரகாசமா இருக்கு. திடீர் பணவரவு, லாட்ரி, ஷேர் மார்க்கெட் மூலமா எதிர்பாராத லாபங்கள் உங்களை தேடி வரும். அந்நிய தேசத்து தொடர்புகள் மூலமா ஒரு பெரிய பிசினஸ் டீல் உங்களுக்கு ஓகே ஆகும். மூத்த சகோதரர்கள் உங்களுக்கு ரொம்ப பெரிய சப்போர்ட்டா இருப்பாங்க. நண்பர்கள் வட்டாரத்துல உங்களுக்கு செல்வாக்கு கூடும். ராகு பகவான் எப்பவுமே ஒரு மாயையான கிரகம்ங்கிறதுனால சில நேரங்கள்ல குறுக்கு வழியில பணம் சம்பாதிக்கலான்னு தோணும். அந்த மாதிரி எண்ணங்களை மட்டும் தவிர்த்துருங்க. நேர்மையான வழியில நீங்க எந்த முயற்சி செஞ்சாலும் 11ஆம் இடத்து ராகு உங்களுக்கு அள்ளி அள்ளி கொடுத்து உங்களை பெரிய பணக்காரரா மாத்துறதுக்கு தயாரா காத்துக்கிட்டு இருக்காரு. கேது பகவான் இந்த மாசம் முழுசும் உங்க ராசிக்கு 5ஆம் இடமான சிம்ம ராசியில சஞ்சாரம் பண்றாரு. 5ஆம் இடத்து கேது உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஆன்மீக தேடலை உருவாக்குவாரு. எப்ப பார்த்தாலும் கோயிலுக்கு போகணும், தியானம் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் உங்க மனசுல ஓடிக்கிட்டே இருக்கும். பூர்வீக சொத்து விஷயங்கள்ல கொஞ்சம் இழுபறியான நிலைமை நீடிக்கும். அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுக்க வேண்டாம். பிள்ளைகளோட படிப்பு மற்றும் அவங்களோட எதிர்காலம் பத்தின ஒரு சின்ன கவலை உங்களுக்கு வந்து போகும். அவங்கள ரொம்ப அன்பா அரவணைச்சு கொண்டு போறது நல்லது. குலதெய்வ வழிபாடு உங்களுக்கு ரொம்பவே சிறப்பு தேடித்தரும். மகான்கள், சித்தர்களோட ஆசி உங்களுக்கு கிடைக்கும். கேது பகவான் 5ஆம் இடத்துல இருக்கிறது உங்களை ஒரு பக்குவப்பட்ட மனிதனா மாத்தும். உலகத்துல இருக்கிற எல்லாமே மாயை தான் அப்படிங்கிற ஒரு ஞானத்தை உங்களுக்கு கொடுப்பாரு. அதனால தேவையில்லாத ஆசைகளை விட்டுட்டு மன அமைதிக்காக நீங்க நிறைய நேரம் ஒதுக்க ஆரம்பிப்பீங்க. மேஷராசி நேயர்களே, இந்த மாசம் 12ஆம் இடத்துல கிரகங்களோட கூட்டமும் 7.5 சனியோட ஆரம்பமும் இருக்கிறதுனால உங்களுக்கு ஒரு சில எளிமையான பரிகாரங்களை சொல்றேன். அதை நம்பிக்கையோட செஞ்சு பாருங்க. கண்டிப்பா நல்ல பலன் கிடைக்கும். உங்க ராசிநாதன் செவ்வாய் பகவான் அப்படிங்கிறதுனால ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் முருகப்பெருமானுக்கு செவ்வரளி பூ சாத்தி நெய் தீபம் ஏத்தி வழிபடுங்க. இது உங்க மனசுல இருக்கிற பயத்தெல்லாம் போக்கி ஒரு பெரிய தைரியத்தை கொடுக்கும். சனிக்கிழமை அன்னைக்கு காக்கைக்கு எள் கலந்த சாதம் வைங்க. முடிஞ்ச வரைக்கும் ஏழைகளுக்கு உங்களால முடிஞ்ச உணவு தானம் பண்ணுங்க. இது சனியோட தாக்கத்தை ரொம்பவே குறைக்கும். வியாழக்கிழமை அன்னைக்கு தட்சிணாமூர்த்திக்கு மஞ்சள் வஸ்திரம் சாத்தி கொண்டக்கடலை மாலை போட்டு வழிபடுங்க. இது உங்க குடும்பத்துல ஒரு பெரிய அமைதியையும் பண வரவையும் கொண்டு வரும். எப்போல்லாம் நேரம் கிடைக்குதோ அப்போல்லாம் குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு வாங்க. இந்த பரிகாரங்களை எல்லாம் மனப்பூர்வமா செஞ்சீங்கன்னா இந்த ஏப்ரல் மாசம் உங்களுக்கு ரொம்பவே ஒரு அருமையான வெற்றிகரமான மாசமா அமையும். வாழ்த்துக்கள். இதே போன்று மீண்டும் ஒரு பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.